அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, பழனியில் நான் பள்ளியறை தரிசனம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாடல் பதிவு செஞ்சுருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான பாடலும் வாழ்வியலுக்கு தேவையான பாடல்களும் நான் கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் கேட்டு வியந்து உணர்ந்த பாடல்களை பதிவு செய்கிறேன்னு சொல்லி அதில் ஒரு அற்புதமான பாடலை தான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அகத்தியர் ஞான பாடல் சொல்லி இந்த பாடலை நீங்கள் கேட்க 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 உங்கள் மனசு அது வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். எல்லாமே மாயையாகவும் எல்லாத்திலிருந்தும் உங்களோட பற்று எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றது உணர ஆரம்பிப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த பாடல் விளக்கத்தோடு நீங்கள் தேடி தேடி பார்க்குறப்போ அது உங்களை ஒரு பெரிய ஆன்ம நிலை கொண்டு போகும். இது நான் கண்கூடா உணர்ந்த உண்மை. மெய் சிலிர்த்து போகும். இந்த பாட்டில் வர வசனம் எல்லாமே நல்லா தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த பாடல் நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த அற்புதமான அகத்தியர் பாடல் உங்களோட மிகப்பெரிய ஞான கண்ணை திறக்கும். இந்த பாடல் உலகம் முழுவதும் இருக்கிற முருகர் பக்தர்களுக்கு, முருகர் சொந்தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சென்னை நான் திரும்பி வந்துட்டேன், கொடைக்கானல் பயணம் முடிந்து. பூம்பாறை பற்றி நான் சொன்ன ஒரு விஷயம் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. அது ஒரு சிறு பகுதி தான். இன்னும் முழுசாக நான் நேர்காணலில் பதிவு செய்கிறேன், இல்லை ஒவ்வொரு காணொலியை பதிவு செய்கிறேன். ஜூலை 1ஆம் தேதி என்னோட திருநெல்வேலி பயணம் இருக்கும். அதுக்கு நடுவில் 29ஆம் தேதி அன்னையர் குரு பூஜையை முன்னிட்டு நீண்ட நாளுக்கு அப்புறம் தனிக்கா குழந்தைக்கு அப்புறம் தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி அன்னிலிருந்து தான் திரும்ப ஆரம்பிக்கிறோம். கொடுப்பது முருகனே, கொடுக்க வைப்பது முருகனே. இந்த பாடல் கேளுங்க, ஒரு பெரிய பக்குவம் வரும் வாழ்க்கையில். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். இந்த குரல் பதிவு நான் இதற்கு முன்னாடி ஒரு குரல் பதிவில் அகத்தியர் பாடல் பதிவு செஞ்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாக இந்த பாடல் என்னோட மனதிற்கும் என்னோட வாழ்வியலுக்கும் ரொம்ப நெருக்கமான பாடல். இந்த பாடல் பாடினவரை நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன். அவரோட பேர் இருக்குது, அவர் சில பாடல்கள் பாடியிருக்காரு. அவர் இது ஒரு பெரிய பணியாக செஞ்சுருக்காரு. பல சித்தர்களோட பாடல் எடுத்து பாடியிருக்காரு. இந்த பாடவனோட விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அவர் பாதம் தொட்டு வணங்கணும். எப்படி திருப்புகழ் பாடலை பாண்டிச்சேரி சம்பந்தம் குருக்கள் ஐயா உயிர் கொடுத்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா முருக பக்தர்களையும் கொண்டு போய் சேர்த்துறோம், அந்த மாதிரி இந்த பாடல் அகத்தியர் ஞான பாடல் பாடினவரோட ஆன்மா உண்மையிலே ஒரு தெய்வ நிலை ஆன்மா தான். இந்த பாடகரோட விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.